வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது சில்லி கார்லிக் நூடுல்ஸ். இந்த சில்லி, இந்த கார்லிக் நூடுல்ஸ் இந்த மூணுத்தை வச்சு மெயினாக வச்சு டாஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன், அதே டைமில் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த கார்லிக்கு லைட்டாக அந்த ஆயிலை சாத்தே பண்ணி முடிச்ச பிறகு அந்த சில்லி பேஸ்ட்லாம் போட்டு நூடுல்ஸ் ஆடும்போது அப்படியே நாக்கில் விறுவிறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா அந்தளவுக்கு சூப்பரான ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு நார்மலாக வீட்டில் பண்ணும்போது இந்த சமோசா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வராது, அதனால வீட்லேயே ட்ரை பண்ண மாட்டேங்க. அதனால இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சமோசா ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு ரோல் பண்ணி ஈஸியான ஸ்டைலில் ஃப்ரை பண்ணி சூப்பராக சர்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ட்ரை நூடுல்ஸ் ஒரு பேக்கெட், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய பச்சை மிளகாய் 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், ஷேஷ்வான் சாஸ் 2 to 3 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், டார்க் சோயா சாஸ் ஃபியூ ட்ராப்ஸ், வினிகர் ஃபியூ ட்ராப்ஸ், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, ஸ்ப்ரிங் ஆனியன் ஃபார் கார்னிஷ், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த சில்லி கார்லிக் நூடுல்ஸ் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்களா, அதுக்கு ஃபஸ்ட் இந்த நூடுல்ஸை பாயில் பண்ணுறோம். நூடுல்ஸ் பாயில் பண்ண டைமிங் என்ன கேட்டிங்கன்னா 6 to 7 நிமிஷம். சில நூடுல்ஸ் பாக்கெட்டில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் பாயில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கவனிக்க கண்டிஷன் என்ன, தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் சீசனிங் கொஞ்சம் உப்பு போட்ட பிறகு இந்த நூடுல்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்கள் கரெக்டான டைமில். அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஸ்டீல் ட்ரே எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ட்ரே அப்படின்னா கிச்சன் மேடை இருக்குல்ல, அந்த மேடையில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டெயின் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் ஆயில் நூடுல்ஸ் மேலே போடுங்க. எதுக்காகனா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க தான் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு இந்த நூடுல்ஸ் நல்லா சூடு ஆறட்டும், அப்புறம் நீங்கள் எடுத்து டாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சூடோடு எடுத்து டாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நூடுல்ஸ் உடைய ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு நூடுல்ஸை டாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு டாஸ் பண்ணுறோம். இதெல்லாம் டாஸ் பண்ணும்போது உங்களோட பேன் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ் டாஸ் பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சூடு இல்லாமல் எப்போவுமே ஒரு சைனீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாது. அதாவது உங்கள் பேன் நல்லா பைப்பிங் ஹாட்டில் இருக்கும்போது நீங்கள் டாஸ் பண்ணால் நல்லா வரும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு ஷேஸ்வான் சாஸ், இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு டொமேட்டோ கெச்சப், கொஞ்சம் டார்க் சோயா, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு அந்த சாஸில் கொஞ்சம் லைட்டாக டாஸ் பண்ணுறோம். அதே டைமில் வினிகர் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ட்ராப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதிகமான வினிகர் வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த சில்லி பேஸ்ட்லேயும் வினிகர் இருக்கும், அதனால கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கு பிறகு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நூடுல்ஸ், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சோண்டு ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறோம். சில பேர் இந்த இடத்துல சீசனிங் பவுடர் போடுவாங்க. நான் சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணல, டேரெக்டாக இந்த சில்லி பேஸ்ட்டை போட்டு டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணும்போது உங்களோட கரண்டி கடாயில் நடுப்பகுதியில் இருக்கணும். அப்போ தான் டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிலாம் நூடுல்ஸ் உடைய ஆரம்பிக்கும். நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி. அடுத்தது உருளைக்கிழங்கு சமோசா. மைதா 1 கப்பு, கலுஞ்சி 1/4 டீஸ்பூன், மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, சீரகம் 1/4 டீஸ்பூன்,
மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், சீரகம் பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, நெய் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ரோல் உருளைக்கிழங்கு சமோசா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. அதிகமாக எண்ணெய் இருந்தால் என்ன வேணால் உங்களுக்கு கரெக்டாக அந்த மேஷ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக சைஸ் பிடிக்க வராது. எண்ணெய் சூடான பிறகு சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு 1 நிமிஷம் லைட்டாக வதக்குங்க. ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அந்த வெங்காயம் போட்டு அந்த தாளிப்போட மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், உப்பு, உருளைக்கிழங்கு வேக வச்ச பிறகு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொத்தமல்லி போட்டிருக்கேன், சீரகம் பவுடர். சீரகம் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சீரகம் பவுடர் போட மாட்டாங்க, ஆனால் தனியா பவுடர் போட்டுருவாங்க. சீரக பவுடர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மசாலா போட்ட பிறகு வீட்டில் என்ன பண்ணணும், கொஞ்சமாக தண்ணி போடுவீங்க. தண்ணி இந்த இடத்துல கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன் கேட்டோன்னா, அந்த மசாலா கெட்டியான பக்கம் இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துருங்க. இதுக்கு பிறகு டோ எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். மைதா போட்டிருக்கேன் 1 கப்பு. இந்த பிளாக் கலுஞ்சி, அதாவது கரு சீரகம் சொல்லுவாங்கள்ல, அந்த கரு சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவைக்கற்ற, நெய் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நெய்க்கு பதிலாக கொஞ்சம் சுட எண்ணெயும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா பட்டர் யூஸ் பண்ணலாம். அது ஆப்ஷன் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க இந்த டோவை. இந்த டோ ரெடி பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அதே டைமில் கையில் எடுத்திங்கன்னா சாஃப்டாக கையில் ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாத பக்குவத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு ரெடி பண்ணி முடித்த பிறகு திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணணும் ஒரு 5 நிமிஷம். ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. 1 hour ரெஸ்ட் விட்ட பிறகு எடுத்திங்கன்னா இந்த டோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, திருப்பி இந்த டோவை நல்லா மாலிஷ் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் மைதாவை லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. எதுக்காக மைதா டச் பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒட்டாமல் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் நல்லா மாலிஷ் பண்ண முடியும். இப்போ ஒரு 3 சமோசா ரெடி பண்ணுறது அளவுக்கு நம்ம இந்த பேடா கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் திருப்பி ஃப்ளவர் டஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் மைதா போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு மைதா நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் எப்படி சப்பாத்தி உருட்டுறீங்களோ அதே மாதிரி உருட்டுங்க. உருட்டிட்டு இதை கட் பண்ண போகிறோம். ரோல் பண்ணும்போது ரொம்ப திக்கான பக்கம் வேண்டாம், தின்னாக ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சமோசாவை நம்ம ரோல் சமோசா சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால் 2-3 ரோல் பண்ணும்போது உங்களுக்கு திக்காக இருந்த வேகும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் சாப்பிடவும் பிடிக்காது. அதனால் எந்த அளவுக்கு தின்னாக ரோல் பண்ணுங்களோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சமோசா. இப்போ ரோல் பண்ணியாச்சில் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே கட் பண்ண போகிறோம். ஒரு 2 இன்ச்சு சைஸில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ட்ரிம்மிங்ஸ் வந்ததுன்னா அந்த ட்ரிம்மிங்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த பேட்சில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வீட்டில் சமோசா பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ரோல் சமோசா சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த ஷீட் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா பைண்டிங் ஏஜென்ட் ரெடி பண்ணுறோம். அதாவது மைதா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கெட்டியான பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பைண்டிங் ஏஜென்ட்டை வச்சு தான் நம்ம கரெக்டாக சமோசாவை பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சூடு ஆறின பிறகு கரெக்டாக ரவுண்டாக பிடிங்க. அதுக்கு பிறகு நம்மளோட விரலை வச்சு கரெக்டாக
சின்னதாக இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட்டில் உள்ளே வச்சு ரோல் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, எல்லோரும் வீட்டில் ஈஸியாக பண்ண முடியும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ அந்த ஷீட்டில் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே மடிக்கணும். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய என்னன்னா, அந்த ஷீட்டு கண்டிப்பாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிருக்கீங்களே, தின்னாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பைண்டிங் ஏஜென்ட், அதாவது மைதாவை கார்னர் பகுதியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சமோசா ஆல்மோஸ்ட் ரெடி. இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். எந்தளவுக்கு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதே மாதிரி தான் எல்லா பீஸும் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன குவான்டிட்டி குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 11 பீஸ் வரும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, அதே டைமில் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஏங்கிட்டனா இந்த மைதா ப்ரிப்ரேஷன் ஆல்வேஸ் ரொம்ப பைப்பிங் ஹாட்டில் எண்ணெய் இருந்துன்னா கண்டிப்பாக அந்த மைதா ஃப்ரை பண்ணும்போது பபுள்ஸ் மாதிரி ரொம்ப அதிகமாக வரும். அப்படி வந்தால் வெந்து வராது, மேலே கலர் வந்துடும். அதனால் எண்ணெய் மீடியமான சூடில் இருக்கும்போது நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இந்த சமோசாவை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ரோல் சமோசா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வீட்டில் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை, சமோசா நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணலாம்.